வணக்கம் அன்பு நண்பர்களே. காஞ்சி மகானை எப்போதும் பார்த்தும் கேட்டும் இராத ஒரு பரம பக்தனுக்கு அந்த மனித தெய்வம் அருளிய ஒரு அதிசய நிகழ்வு. விழுப்புரம் பக்கத்துல ஒரு கிராமம். அங்க ஒரு நரிக்குறவன் தன்னோட குடும்பத்துல நீடிச்சு நிலைச்ச தீராத பிரச்சனையினால தான் உயிரை விட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். தன்னோட ஊர் பக்கம் போகும் ரயில்ல விழுந்து உயிரை விட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டு ரயிலின் வரவை எதிர்பார்த்து அப்படியே தண்டவாளத்துல தலை வச்சு அப்படியே படுத்திருந்தான். அன்னைக்கு ஃபுல்லா அவன் சாப்பிடல, பசி மயக்கத்துல அப்படியே தூங்கிடுறான். கனவுல ஒரு சாமியாரோட உருவம் வருது. ஒளி பொருந்திய அந்த முகம் சிரித்தவாறு அவனை நோக்கி முன்னேறி வந்து, நீ சாக வேண்டாம், என்ன வந்து பாரு அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. திடுக்கிட்டு எந்திரிச்சிட்டான். ஏனோ தெரியல, அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி. தற்கொலை எண்ணத்தை அப்பவே விட்டுறணும்னு ஒரு எண்ணம், இனம் புரியாத ஒரு உற்சாகம். அவன் பிரச்சனை எதுவும் தீரல, ஆனாலும் ஏதோ ஒரு உற்சாகம் மனசுல இருந்து பொங்கி வருது. தன் கனவில் கண்ட அந்த சாமியார் யார், எங்க இருக்காரு, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு பல கேள்விகள். எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சு பாத்துறணும் அப்படிங்கிற ஏக்கம் மனதை வாட்ட தன் கையில இருந்த தங்க மோதிரத்தை வித்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊரா கிளம்பிட்டான். எவ்வளவோ சாமியார்களை பார்த்தும் கனவுல வந்தவரை காணல. இருந்தாலும் அவனும் அவனோட தேடலையும் நிறுத்தல. ஒரு சமயம் மகா பெரியவர் வேலூர் பக்கத்துல ஏகாம்பர குப்பம் அப்படிங்கிற இடத்துல முகாமிட்டிருந்தார். தன்னை ரட்சித்த மகானை தேடிக்கொண்டு அந்த ஊருக்கு வந்திருந்த அந்த பாமரனுக்கு அதிர்ஷ்டவசமாய் இவரை சந்திக்கும் வாய்ப்பும் கூடி வந்தது. ஒரு மாலை பொழுதுல அந்த பக்கமா வந்த அந்த பாமரன் மகா பெரியவரை பார்த்துட்டான். ஓ சாமி, சாமி, இதே சாமிதான், இதே சாமிதான், என்ன நீதான வர சொன்ன, வெளியே வா, வெளியே வா அப்படின்னு குதூகலத்தோட கூச்சலிட ஆரம்பிச்சிட்டான். அவன் விடாம குரல் கொடுக்கறத பரம காருண்ய மூர்த்தியான காஞ்சி மகான் உள்ள இருந்து கவனிச்சவர் ஒரு பக்தரை கூப்பிட்டு, நீ போய் அந்த ஆளை என்னன்னு விசாரிச்சு ஆகாரம் ஏதாவது சாப்பிட கொடு, நாளைக்கு காலையில அவனை நான் பாக்குறேன் அப்படின்னு அனுப்புனார். அந்த பக்தரும் அந்த நரிக்குறவன்ட்ட போய், நீ யாருப்பா, உனக்கு இப்போ சாப்பாடு தர்றேன், உன்னை சாமி காலையில பாத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த நரிக்குறவன் நல்லதா போச்சுதாயி அப்படின்னு சொல்லி சாப்பாடு சாப்பிட்டுட்டு காத்திருந்தான். அடுத்த நாள் காலையில மகா பெரியவரை தரிசிக்க அவரை நோக்கி ஓடி வர்றான். ஐயா, உன்னை பார்த்தா என் தாய் மாதிரி இருக்கு, நான் 2 மூண்டாட்டிக்காரன், அவங்களோட ஓயாத சண்டை, 3ஆவதா ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டேன், அவ எனக்கு சாப்பாட்டுல விஷ வச்சா, அதை நான் பார்த்துட்டேன், அதனால என் மனசு ஒடிஞ்சு போச்சு, இந்த உடம்ப விட்டுறலாம் சாவலாம்னு இருந்தேன். அப்பதான் சாமி என் கனவுல நீங்க வந்து சாக வேணான்னு சொன்னீங்க, காப்பாத்துனீங்க, என்ன வந்து பாருன்னு சொன்னீங்க அப்படின்னு கதையை கண்கள்ல நீர் வழிய விவரித்தான். இத பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அத்தனை பக்தர்களுக்கும் வியப்பு. மகா பெரியவரோட அருள் எங்கெங்கெல்லாமே வியாபித்திருக்கிறதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த குறவன் சொன்னாரு, சாமி எனக்கு எதுவுமே வேணாம், ஓ கூடவே இருந்துடுறேன், நீ போற இடத்துல எல்லாம் நான் குப்பையை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். மகா பெரியவர் ஆறுதல் கூறும் விதமாக ஒரு தாயை போல பரிவுடன் அவன்கிட்ட பேசினார். நீ கவலைப்படாம ஊருக்கு போ, இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும், உன்னை எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் நீ என்ன நினைச்சுக்க, எல்லாமே சரியா போகும் அப்படின்னு அந்த பக்தனை ஆசீர்வதிச்சு மடத்துல கொஞ்சம் பணமும் வசூலித்து அவன் கையில கொடுத்து அனுப்பி வச்சார். எப்பவோ ஏதோ ஒரு பிறவியில நாம பண்ற சின்ன நன்மை கூட ஒரு மிகப்பெரிய மகானின் காலடிக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.